ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜப்பான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் பிரதம மந்திரி வந்திருக்காங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, தக்காயிச்சி சனாயே அப்படின்ட்டு அவங்களோட பேர். ஸோ அவங்கள இன்னைக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய டயட் பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ஒரு டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்பட்றா இவங்க பிரைம் மினிஸ்டராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டிபி அப்படின்னு ஒரு கட்சி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ அதனுடைய மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா தக்காயிச்சி சனாயே அப்படின்றவங்க. அவங்க தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக ஆயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஷின்சோ அபே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தான் ஜப்பானில் துப்பாக்கி வச்சு, துப்பாக்கி கிடையாது, துப்பாக்கி மாதிரியான ஒரு டிவைஸை வச்சு பிரச்சாரத்தில் இருக்கும்போது அது கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில். ஸோ அவங்களோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்டிபி அப்படின்ற கட்சியை ஓன் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எல்லா நாட்டினுடைய அந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஷின்சோ அபே அப்படின்றவர். அவர் கொன்னதுக்கப்புறமா ஜப்பானோட அரசாங்கமே கவர்மெண்ட்டே ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தக்காயிச்சி சனாயேன்னு வந்திருக்காங்க இல்லைங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4வதான ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர்கிட்ட மாறிட்டாங்க. யாருமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. அதுக்கு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, எல்டிபி இந்த லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி மைனாரிட்டி ஆனது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ மைனாரிட்டின்றது இப்போ அவங்க முன்னாடியே கோமேத்தோ அப்படின்ற ஒரு கட்சியோட அலையன்ஸில் இருக்கவே தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலேஷன் கவர்மெண்ட்டு, கூட்டணி ஆட்சி அப்படின்றதுனால தான் ரொம்ப மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோமேத்தோ அப்படின்ற ஒரு கட்சியோட சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க மெஜாரிட்டியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கோமேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி என்னாச்சுன்னா வெளியில் போயிட்டாங்க. இப்போ இந்த பிரைம் மினிஸ்டரு இந்த தக்காயிச்சி சனாயே அப்படின்ற ஒரு பெண் பிரதம மந்திரியை இந்த எல்டிபி கட்சி நிலைநிறுத்தின உடனேவே இந்த கோயிலேஷனாக இருந்த 26 வருஷமாக கோயிலேஷனாக இருந்தாங்க. ஒன்றா இருந்தவங்க, இல்லை வேணாம், நாங்கள் இவங்க பிரைம் மினிஸ்டர் வரது பிடிக்கல அப்படின்னு டைரெக்டாக சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வெளில போயிட்டாங்க. சரி, இப்போ யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்டிபிக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப உடஞ்சி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கொள்கை, அதனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அதை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த எல்டிபியோட யார் கூட்டு சேர போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது. இப்போ இந்த பெண் பிரதம மந்திரி வந்திருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு யார்வா இவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒசாகாவை பேஸாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜப்பான் இன்னோவேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பான் இன்னோவேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 33 சீட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த எல்டிபி பார்ட்டிக்கு கை கோர்த்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த கோயிலேஷனுமே இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கோயிலேஷன் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜப்பான் இன்னோவேட்டிவ் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய கட்சியினுடைய ஆட்கள் யாருமே இந்த பார்லிமெண்ட்டில் இந்த அமைச்சரவையில் பங்கெடுக்கலை. எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசாங்கம் ஜப்பானில் இருக்கணும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதிர்கட்சியோடு சேர்ந்து இருக்கலாம், ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்கட்சியோடு சேராமல் எல்டிபிக்கே ஆதரவு கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோயிலேஷன் கவர்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லோரும் லூஸான ஒரு கவர்மெண்ட் கோயிலேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜப்பான் இன்னோவேட்டிவ் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்டிபி நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருங்க, நீங்களே உங்கள் அமைச்சரவையில் உங்களோட ஆட்களே வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபர்தராக சப்போர்ட் கொடுக்காமல் இருக்கிறதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் இந்த கோயிலேஷன் ரொம்ப லூஸான ஒரு கோயிலேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கோயிலேஷன் ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்னா மினிஸ்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட லா மேக்கர்ஸ் அவங்களோட லா மேக்கர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டு சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆதரவு கொடுக்குறதா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டரும் இன்னும் எத்தனை மாதம் இருப்பாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைமை தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது பார்த்திங்கன்னா இந்த தக்காயிச்சி சனாயே அப்படின்னு நிறுத்ததுக்கு முன்னாடி இந்த கோமேத்தோன்ற ஒரு கட்சி இருந்ததுனால அப்போவுமே இவங்க மைனாரிட்டி தான். ஏன்னா இந்த கோமேத்தோ இந்த எல்டிபி சேர்ந்தே பார்த்திங்கன்னா அவங்களால அந்த மெஜாரிட்டி மார்க்கை ரீச் பண்ண முடியல.
ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயிலேஷன் எப்படி இருக்கும், திருப்பி வந்து இவங்க எத்தனை மாதம் இருப்பாங்க அப்படின்றது உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஜப்பானில் இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. சரி, ஓகேங்க. ஸோ இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இது ஏதோ சொல்கிறாங்க, கிரேட் கன்சர்வேட்டிவ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இந்த இமிக்ரேஷனு அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசப்பட்டு இருக்குது. ஸோ இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிஸ்னஸ் மேனேஜர் வீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று வந்தாங்க. அவங்க வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து நிறைய கன்சர்ன்ஸ் எழுப்பினாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் எப்படி இருக்குது, இதில் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த சான்சேத்தோன்ற ஒரு கட்சி இந்த எல்டிபி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அந்த ஒரு ஓட் பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் எல்டிபி வந்து நிறைய இமிக்ரேஷன் தொடர்பான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக இப்போ இவங்க வந்து கன்சர்வேட்டிவ் ஆளாக இருக்கிற காரணத்தினால இந்த தக்காய்ச்சி சனாயா அப்படின்ற இந்த ஒரு பிரதம மந்திரி நாளைக்கு இவங்க வந்து இன்னும் வந்து இமிக்ரேஷனை டைட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது என்ன தான் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜப்பானில் வந்து வியட்நாமீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைனீஸ் வந்து அதிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாமீஸும் ரொம்ப அதிகம். இந்த வியட்நாமீஸ் என்ன கேட்டகரியில் வந்தாங்க ஜப்பானுக்குள்ளேன்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது இங்கே லேபர் கேட்டகரி தான். இவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸு ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வியட்நாமீஸ் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு திரும்பி போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான் தான் வந்து ஜப்பானோட அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்போது. ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு அவங்க திரும்பி போயிடணும், ஏன்னா ஜப்பானோட இந்த கல்ச்சரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களும் உள்ளே வந்தாங்க. இங்கேயுமே வந்து டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இமிக்ரேஷன் இல்லைனா ஜப்பானோடைய இந்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அதுக்கு மட்டும் இல்லாமல் கேர்டேக்கிங் செக்டார்ஸாக இருக்கட்டும், ஹெல்த்தில் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முதியோர்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து நிறைய ஆட்கள் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கவே இங்கே வியட்நாமீஸ்லாம் வந்து நிறைய உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் வந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக வந்து ஜப்பானோட கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிசம் உள்ளே வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவன் நாங்களே ஜப்பானில் இருக்கோம், எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் வரவங்க யாரும் வந்து ஜப்பானோட கல்ச்சரை தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வரப்போகிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி, டிஃப்ரெண்ட்டாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் வராங்களே கண்டி, ஜப்பான் வந்து ஒரு கல்ச்சரலி வந்து ஒரு பாண்டட் சொசைட்டி, இங்கே இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது, அன்ரிட்டன் லா அப்படின்றது அது இருக்குது இது இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபாரினர் அப்படின்னாலே வந்து கைகோ குஜின் அப்படின்வாங்க ஃபாரினரை. அதுவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஜப்பானியர்களை வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ வெளியிலேருந்து டூரிசமாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வியட்நாமீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள நிறைய பேர் வந்து இங்கே ஜப்பானில் திருடுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினர் அப்படின்னாலே ஜப்பானில் வந்து ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு விதமான ஒரு எரிச்சல் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதுன்றதில் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நானும் என் நண்பரும் சேர்ந்து ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். என்னென்னா ஜப்பானில் வந்து இந்த இந்தியன்ஸுக்கு எதிரான, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதம மந்திரி, இந்தியாவோட பிரதம மந்திரி ஜப்பானுக்கு வந்திருந்தபோது ஒரு 5 லட்சம் இந்தியர்கள் ஜப்பானுக்குள்ளே வர மாதிரி, அந்த 5 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி, அதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஆட்கள் அங்கேருந்து இங்கே அனுப்பி இங்கேருந்து அப்படி பண்ணுற மாதிரி, அது இல்லாமல் வந்து ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு 5 லட்சம் ஒரு 50,000 பேர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து இந்த எல்டிபி பார்ட்டி வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஒன்று ஏற்பட்டு இந்தியர்கள் வந்து அதிகமாக வராங்க, அவங்க வந்தாங்கன்னா இதுவாகிடும் அதுவாகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து அது சம்மந்தமாக நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமீஸ் நிறைய பேர் வந்து அது கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, என்னடா இவனுங்க ஏன்டா இப்படி துடிக்கிறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியர்கள் வந்து ஒயிட் கலர் ஜாபில் தான் அதிகமாக உள்ளே வந்திருந்தாங்க, ப்ளூ கலர் ஜாபில் வந்து வரல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜப்பான் அரசாங்கம் வியட்நாமுக்கு மட்டும், வியட்நாம் சைனாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்ததை இந்தியாவுக்கும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
டே கேர் அல்ல இண்டஸ்ட்ரியில் உள்ளே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. எஸ்எஸ்டபிள்யூன்ற விசா மாதிரி, அதுக்கு டிஐடிபி டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற விசா. இது ரெண்டுத்திலும் கொடுக்கவே என்ன ஆகுதுன்னா, இது வந்து கணிசமாக வந்து வியட்நாம்லேருந்து வரக்கூடியவங்களை வந்து பாதிக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு வைத்தறிச்சல், ஒரு புகைச்சல் இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் ஆட்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வியட்நாமீஸ் கூட வேலை பார்க்குறேன்னா அவங்க ரொம்ப அசிங்கமாக நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வியட்நாம்காரங்க நம்மளை வந்து ஒரு பெரிய டாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி ஃபாரினர்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்றதை ரொம்ப கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமிக்ரெண்ட் இல்லை அப்படின்னா இந்த நாடு வந்து இயங்காது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஜப்பானில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சான்சேத்தோ அப்படின்ற கட்சி சொன்னோம் இல்லைங்களா, இது ரைட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரெண்ட்டை வந்து ஃபுல்லாக தடுத்து நிறுத்தணும், இமிக்ரெண்ட்டே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கை உடையவர்கள், இல்லை இமிக்ரேஷனை வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி. ஸோ இந்த ஒரு கட்சி வந்ததுனால உண்மையிலேயே வந்து ஜப்பானோடைய இன்னுமே வந்து இமிக்ரேஷனில் நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யார் உள்ளே வருவா, இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்புற பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இருந்துமே வந்து இவங்களால வேறு வழி இல்லை. இப்போ ஓட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் முதலிடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுதானே, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முதலிடம். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எந்த தமிழர்கள் எவ்வளோ பேர் போய் வேலை பார்க்குறாங்க? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையோ அது போய் வேலை பார்க்குறதுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மணல் வாரி கொட்டுறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க, ஹிந்திக்காரங்க இது மாதிரி வரும்போது இப்போ நம்மளதுலேயே எப்படி சொல்கிறோம், என்னப்பா இவங்க வர்றதுனால நம்மளோட வேலைவாய்ப்பு கெட்டு போகுது, இவங்க வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு லெவல் ஆஃப் சேலரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் நிறைய இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானியர்களுக்குள்ளே ஃபாரினர்ஸை பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பார்க்க முடியுது. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே ஆட்கள் இல்லை, பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால ஒரு வழி இல்லாமல் இங்கே வந்து அரசாங்கம் இமிக்ரேஷனை உள்ளே கொண்டு வர வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக அதில் ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி போய் முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த தக்காய்ச்சி சனாயே இவங்க வந்ததுக்கப்புறமா என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன ரீஃபார்ம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஹோப் இந்த காணொலி ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.